வசலாம் அலா ரசூலில்லாஹி அம்மாபாத். கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, இஃப்தார் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தில் சங்கையான இறுதி பத்தியிலே இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அகில உலகத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக இறுதி வேதமாக இறக்கி வைக்கப்பட்ட அல் குர்ஆன் இறங்கிய மாதம். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் வெற்றியை வழங்கிய ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லப்படுகின்ற மக்காவுடைய வெற்றி கிடைத்த ஒரு நாளையிலே இந்த விழாவை நாம் சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்றோம். அருமையானவர்களே, நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்புகளில் ஒரு சிறப்பு என்னவென்றால், நோன்பாளிகளுக்கு பல வகையான சிறப்புகளை இறைவன் வழங்குகின்றான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த சிறப்புகளில் ஒன்று நோன்பு துறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு, இரண்டாவது சந்தோஷம் மறுமையில் மறு உலகில் இறைவனை சந்திக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம், அதுவும் நோன்பாளிகளுக்குத்தான் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். நோன்பு நோற்பதின் மூலமாக மனித சமுதாயம் செய்யக்கூடிய தவறுகளை இறைவன் மன்னிக்கின்றான். நோன்பாளி நோன்பு துறக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை இறைவன் தடுப்பதில்லை, தட்டுவதில்லை, மறுப்பதில்லை, அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். தாய்மார்கள் அதிகமாகவே இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். தாய்மார்களுக்கு நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன், புனித ரமலான் மாதத்திலே 2 நேரங்கள் மிக மிக முக்கியமான நேரங்கள். ஒன்று, எல்லோரும் தூங்கக்கூடிய நேரத்தில், யாருமே சாப்பிடாத நேரத்தில் நாம் எழுந்து 3 மணி அளவிலே, இரவு 3 மணி அளவிலே, அதிகாலை நேரத்திலே சாப்பிடுகின்றோம். சாப்பிடுவது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. அந்த நேரத்திலே குறைந்தது 2 ரக்காத்துகளாவது நாம் தொழுக வேண்டும். தொழுதுவிட்டு நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, நாட்டிலே பஞ்சங்கள் நோய்கள் அணுகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சகர் நேரம் என்று சொல்வார்கள், அதிகாலை பொழுதை. அந்த நேரத்தில் கேட்கின்ற பிரார்த்தனைகள் இறைவனால் அங்கீகரிக்கப்படும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். இரண்டாவது நேரம், நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த பொன்னான நேரம் இஃப்தாருடைய நேரம் என்று சொல்வார்கள். இஃப்தார் என்று சொன்னால் நோன்பை துறக்குதல் என்பது பொருள். குறிப்பிட்ட நேரத்திற்கு உண்ணாமல் பருகாமல் மனைவியுடன் உறவு கொள்ளாமல் ஐம்பலன்களையும் அடக்கி இறைவனுக்காக விரதம் இருந்த நாம் இந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் மறைந்த பின்னால் அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி நோன்பை நாம் துறந்து விடுகின்றோம். அந்த நேரத்தில் நம்முடைய ஆசையெல்லாம், ஆர்வம் எல்லாம் தண்ணீர் குடிப்பதிலும், கஞ்சி சாப்பிடுவதிலும், பழங்களை ருசிப்பதிலும் தான் இருக்கும். அதையும் மறந்துவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக இறுதி நேரத்தில் கூட தன்னை மறந்து நம்மை அவன் ஞாபகப்படுத்துகின்றான் என்ற இறைவன் சந்தோஷப்பட்டு கொண்டு நாம் கேட்கின்றவைகளை நிச்சயமாக தருவதற்கு அவன் தயாராக இருக்கின்றான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இஃப்தாருடைய நேரத்திலே பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அந்த நேரத்தை வீணாக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். நோன்பு துறப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதிலேயே
தங்கள் பொன்னான நேரங்களை அவர்கள் வீணாக கழிப்பதையும் நாம் இன்னைக்கு கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையான தாய்மார்களே, பெரியோர்களே, இஃப்தாருடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் அந்த நேரத்தை பொன்னான நேரமாக நாம் கருதி நம்முடைய குடும்பத்திற்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக, சகோதர சமுதாயத்தவர்களோடு நாம் இணக்கமாக வாழ வேண்டும் என்பதற்காக தவறாமல் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எல்லா நேரங்களிலும் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றான். எனக்கு முன்னால் பேசிய மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டியதை போன்று இந்த கடைசி 10 நாட்களிலும் அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா, யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை பிரியப்படக்கூடியவன், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, காலம் சென்ற எங்களுடைய முன்னோர்களின் உற்றார்களின் பாவங்களை மன்னித்து விடு என்று நாம் துவா செய்தால் நிச்சயமாக அந்த துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்ல இறைவன் மீதம் இருக்கின்ற நாட்களிலும் இந்த பொன்னான நேரங்களை வீணாக்காமல் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வைக்கக்கூடிய நன்மக்களாகவும், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் அங்கீகரித்து கபூல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அறிவுரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி உலகம் உள்ளளவும் தொடர்ந்து இதைவிட சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கும் பாசத்திற்குரிய அருமையான தம்பி அபு அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுமாறு துவா செய்து வேண்டி விரும்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.